வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எள்ளு விதைக்கிறத பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். உரம் விசிறி வண்டி ஓட்டுற வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். பார்த்திங்கன்னா எள்ளு இதில் ஒரு அரை குண்டான் மணல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க எள்ளு ஒரு 1/4 கிலோவில் பாதி கலந்துக்கலாம். ஓகேங்களா? கலந்துக்கிட்டு விசிறும்போது நம்ம இப்படி எள்ளை இப்படி எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, ஓகேங்களா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த எள் எங்கெங்கே விழுவுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக வர்ற மாதிரி விசிறணும். பரவலாக எல்லா இடத்துலையும் விசிறுனா ஓகேங்களா? நம்ம எள் விசிறி முடிச்சிட்டோம். இப்போ உரம் விசிறதை பற்றி பார்க்க போகிறோம். உரம் எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்படி விசிறுவாங்க. இப்படி சரிங்களா? இப்படி விசிறுவாங்க. அப்படி விசிறக்கூடாது. அதாவது இப்படி இருக்குது உரம் அப்படின்னா நம்ம எடுத்து அப்படி விசிறணும். அப்படி விசிறும்போது என்னென்னா கரெக்டாக விழுவும். அதாவது ஒரே இடத்துல விழுவாமல் உரம் பரவலாக விழுவணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி விசிறணும். அப்படி விசிறும்போது மேலே போயிட்டு எல்லாமே ஒரே தன்மையாக பரவலாக கிடக்கும் உரம். அதான் மிஷினில் விசிற மாதிரி. நம்ம இப்படி இந்த முறையில் விசிறதுனால கூட்டம் கூட்டமாக விழுந்துடும். ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல கூடவும் விழுந்துடும். அதை பார்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு விசிறி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரம் விசிறியாச்சு. இப்போ அந்த களை வெட்டுற வண்டி இருக்குது பார்த்திங்களா? அதனால் நம்ம எள்ளை விசிறினதெல்லாம் அப்படியே அதாவது கிண்டி விட போகிறோம். பரவலாக விழுவுற மாதிரி. இது ஒரு என்ன சொல்கிறது, மண்ணுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கும், எறும்பு அரிக்காது. கொஞ்சம் தண்ணி விட லேட்டானாலும், ஆனால் ஒரு நாளில் தண்ணி விட்டுறணும். அதை இப்போ செய்ய போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இதை மேலே எடுத்து போட்டுக்கணும். இதை மேலே போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எள்ளுக்கு தண்ணி கட்ட போகிறோம். அதாவது எள்ளு விசிறிட்டோம், உரம் போட்டோம், வண்டியால் விட்டு ஓட்டிட்டோம். இது சாக்கு எதுக்கு வைக்கிறோம்னா இந்த வரப்பை அறுத்துக்காமல் இருக்கிறதுக்கு. இது அடுத்த கட்டமாக இதில் என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த மண்ணை இப்படி அணைச்சிடணும். இப்படி இது பண்ணும்போது தண்ணி அந்தாண்ட கசையாது, ஸ்ட்ரைட்டாக போகும். விவசாய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணு.